அது சென்னை இன்னைக்கு கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறியிருக்கு. ஒரு 2 வாரங்களுக்கு முன்புதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளருடைய கணவர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இதே போன்ற கூலிப்படை இதே மாதிரி 4 பைக்கில் பட்டப்பகல்ல வெட்டி இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றாங்க. எங்க கட்சியிலும் சரி, கட்சிக்கு வெளியும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமை இன்னைக்கு சென்னையில உருவாயிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இதை தீவிரமா எடுக்காம எதை தீவிரமா எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனா இன்னும் முதலமைச்சர் உடைய சைட்ல அந்த வேகம் வரல. இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய பக்கத்துல புலிப்பாய்ச்சல் வரல. இன்னும் ஆமை வேகத்துல தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்பவாவது முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுத்து இதன் பிறகு தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களைப் போல அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண மனிதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட தமிழகத்திலே கூலிப்படைகளுக்கு இடமில்லை என்கின்ற பெரிய செய்தியை நாம சொல்ல